காரைக்கால் மாவட்டத்தில் இடைவிடாது பெய்த கனமழையின் காரணமாக 15,000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி கடல் போல காட்சியளிக்கும் நிலையில் வடிகால் வாய்க்காலை முழுமையாக தூர்வாராததே பாதிப்புக்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது என்ன பார்க்கலாம். 4800 ஹெக்டேர் பரப்பளவில் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கடந்த மாதத்தில் தீபாவளி நேரத்தில் எங்களுக்கு மழை பெஞ்சு அப்பயே பாதிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகள் கடனை உடனே வாங்கி போட்டு நெல்லெல்லாம் புதுசாக விதை நெல்லாம் வாங்கி திரும்பி விவசாயம் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா இப்போ டிட்டா புயலில் எங்களுக்கு 3 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு தொடர்ச்சியாக இன்றைக்கி கடல் கொந்தளிப்பு எடுத்து ஃபுல்லாக காரைக்காலில் பயிரெலாம் இன்றைக்கி அழுவ ஆரம்பிச்சு. திரும்பி அந்த தண்ணி வடிகிறதுக்கு 10 நாளைக்கு மேலே ஆகும். அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. அதிகாரிகள் அந்த மீட்பு குழு அந்த குழு எல்லாம் பார்க்குறதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜ். மோகன்ராஜ், வணக்கம். வடிகால தூர்வாராததுனால தான் இப்படியான ஒரு பாதிப்பு அங்கே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு விவசாயிகள் சொல்றாங்க. கள நிலவரம் என்ன? காரைக்கால் மாவட்டத்தில் டிட்வா புயலின் காரணமாக நேற்று முன்தினம் இரவு தொடங்கிய மழை இன்று அதிகாலை வரை பெய்து வந்தது. இந்நிலையில் குறுவை சாகுபடி அடுத்தபடியாக சம்பா மற்றும் தலாடி சாகுபடிக்கு பணிகள் விவசாயிகள். இந்நிலையில் தொடர் மழையின் காரணமாக காரைக்கால் மாவட்டம் அடுத்த திருநள்ளார் கிராம சுற்று வட்டார பகுதியில் சம்பா நெற்பயிர்கள் முற்றிலும் மழை நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது. அதேபோல் திருநள்ளார் நெடுங்காடு பிள்ளைத்தெரு வாசல் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 15,000 சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியது. மழை நீரை வடிவைக்க முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.